பெரிய புராணத்தை நீ அருமையா சொன்ன. சரி. 61 நாயன்மாரை குறிக்கக்கூடிய நூல் பெரிய புராணம். சரி, பெரிய புராணம் குறிக்குது. எழுதுனவர் யாரு? பெருமான். அப்ப அவர் எழுதியதாலதான் அவர் அறிவாளி. சரி. இப்ப நீ வள்ளின்னு வந்துட்ட. ஆமா, வள்ளுவர் திருக்குறள் எழுதுனா அறிவாளி. இப்ப நீ இதுவரைக்கும் ஏதோ நூலை எழுதியோ இல்ல ஏதாச்சும் ஒரு கதையில வந்தோ சிறப்பு கொடுத்திருக்கியா? அப்படி கிடையாதுங்க. இல்ல இல்ல. அப்ப இதுவரையும் உன்னை அறிவாளின்னு ஏற்றுக்கொள்வதற்கு எந்த காரணம் கிடையாது. ஒருவேளை உனக்கு அறிவு இருந்தால், திறமை இருந்தால், தகுதி இருந்தால், அதை வெளிக்காட்டக்கூடிய தன்மை இருந்தால், அப்பா வள்ளின்னு ஒரு அம்மா காவல் பார்த்துச்சுப்பா, அது மாதிரி அறிவாளி உலகத்துல பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு பேர் கிடைக்கும். அது யாரால? என்னால. ஒரு அப்படியா? நம்ம அப்படியானா உன்னை இதுவரைக்கும் வேற எந்த முனிவராச்சும் சந்திச்சு பெருமை கொடுத்துருக்காங்களா? பேசுறீங்க நீங்க. ஏத்தா நல்லா பேசுறீங்க. நல்ல அறிவாளி, நல்ல திறமையான வள்ளி, நல்லா பேசக்கூடிய வள்ளி அப்படின்னு நல்ல தகுதியான வள்ளின்னு இவரனால எங்களுக்கு பேர் கிடைக்குமா? இல்லைன்னு சொல்றியா? கொஞ்சம் பாருங்க.